உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவாரு. நான் பேசின வரைக்கும் தெரியும்போது நான் அண்ணன்ட்ட பேசினேன் அப்படிதான் பேசுவாரு. அதனால அந்த அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பிகாஸ் நான் எப்பவுமே அசீமோட உட்காந்து பேசிட்டு இருக்க கேரக்டர்ல அந்த ஷூட்டிங் டைம்ல அந்த ஸ்பாட்ல பக்கத்துல உட்காரும் போது இல்ல ஏசி ரூம் சின்னதா இருக்கும், அங்க போய் உட்காரும் போது பேசுற விஷயங்கள் தான். மற்றபடி எனக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. அவங்க ஃபாதர் வந்து டிஎம்கேல ஏதோ இருந்தார் போல, அண்ட் இவரும் வந்து இளைஞர் அணி இதுலயோ இருக்காரு போல. அவர் சொல்றாரு எனக்கு தெரியல, உங்களை ஹீரோவே நினைக்கல அசீம் போங்க அப்படின்ட்டு. அவ்வளவுதான், தட் வாஸ் தி எண்ட் ஆஃப் த டே. அவ்வளவுதான். அடுத்த நாள் ஷூட்டிங்கே வரல அவர். எல்லாருமே உட்காந்துருக்கோம். நானும் போய் நடிச்சிட்டேன், சீன்லாம் நடிச்சு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னோட சீனியாரிட்டிக்கு. ஆனால் நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு ஓகே, எல்லாரும் ஷூட்டிங் நிறைய ஆட்கள் இருப்பாங்க, எல்லாரையும் நம்பி வந்திருக்காங்க பொழப்பு அப்படின்னு சொல்லி நான் நடிச்சிட்டேன். இவர் 11 o'clock வந்தார். வரவே இல்லை. ஏன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு. நான் இல்லை, வேற ஏதோ பேசிகிட்டே இருந்தார் போல். அப்புறமா கூப்பிட்டு நேரம் உள்ள டைரக்டருங்க வாங்க சார், எனக்கு இப்போ டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு பயங்கரமா ஆரம்பிச்சாரா. நான் உட்காந்துருந்தேன். அது பெரிய ஹால், இந்த மாதிரி 100 சோஃபா இருக்கும். இப்படி உட்காந்துருந்தேன். உட்காந்து இப்படி வந்தேன். அடுத்து எந்திரிக்கணும்ல ரெடி ஆகிறதுக்கு. அப்படி யாரு நான் தேவி பிரியாவானாலும் எனக்கு கோவஞ்சனே அப்படிலாம் மொட்டையா பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. தேவி பிரியாவா இல்லை தங்கபாண்டியன் சாரா இல்லை வர்ஷினியான்னு ஹீரோ என்னை கை காமிச்சாங்க. அவ்வளோதான் ஆரம்பிச்சா. அவள் அங்கே உட்காந்துருந்தா. வாட் இஸ் ஹி சேயிங்? அவளுக்கு பாவம் தமிழ் தெரியாது. நேராக வந்து வாட் இஸ் ஹி சேயிங்? நான் கிட்டே போல, ஏன்னா நாங்கள் கூட்டு சேர்ந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறோம்னு நினச்சிடக்கூடாதுன்னு நான் அந்த சைடு நிற்கிறேன். நவகிரகம் மாதிரி நிற்கிறோம். அங்கே கூட்டமாக கச்சமச்சான்னு பேசி சண்டை நடக்குது. சண்டை நடந்த உடனே யூ டோன்ட் டாக் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான் அவகிட்ட. ஐயோ என்னடாது, நம்ம ரவுடி மாதிரி முன்னாடி வந்து நின்னோம், அங்கே போயிருச்ச பிரச்சனை. ஏய் இது பாருப்பா, இங்க பாருப்பா, நான் உள்ள போலான்னு ட்ரை பண்றேன். எனக்கு என்னோட கட்டாய் லிங்கே இல்லாம அங்க போயிருச்சு சண்டை. உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவாரு. நான் பேசின வரைக்கும் தெரியும்போது நான் அண்ணன்ட்ட பேசினேன் அப்படிதான் பேசுவாரு. அதனால அந்த அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பிகாஸ் நான் எப்பவுமே அசீமோட உட்காந்து பேசிட்டு இருக்க கேரக்டர்ல அந்த ஷூட்டிங் டைம்ல அந்த ஸ்பாட்ல பக்கத்துல உட்காரும் போது இல்ல ஏசி ரூம் சின்னதா இருக்கும், அங்க போய் உட்காரும் போது பேசுற விஷயங்கள் தான். மற்றபடி எனக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. அவங்க ஃபாதர் வந்து டிஎம்கேல ஏதோ இருந்தார் போல, அண்ட் இவரும் வந்து இளைஞர் அணி இதுலயோ இருக்காரு போல. அவர் சொல்றாரு எனக்கு தெரியல, உங்களை ஹீரோவே நினைக்கல அசீம் போங்க அப்படின்ட்டு. அவ்வளவுதான், தட் வாஸ் தி எண்ட் ஆஃப் த டே. அவ்வளவுதான். அடுத்த நாள் ஷூட்டிங்கே வரல அவர். எல்லாருமே உட்காந்துருக்கோம். நானும் போய் நடிச்சிட்டேன், சீன்லாம் நடிச்சு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னோட சீனியாரிட்டிக்கு. ஆனால் நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு ஓகே, எல்லாரும் ஷூட்டிங் நிறைய ஆட்கள் இருப்பாங்க, எல்லாரையும் நம்பி வந்திருக்காங்க பொழப்பு அப்படின்னு சொல்லி நான் நடிச்சிட்டேன். இவர் 11 o'clock வந்தார். வரவே இல்லை. ஏன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு. நான் இல்லை, வேற ஏதோ பேசிகிட்டே இருந்தார் போல். அப்புறமா கூப்பிட்டு நேரம் உள்ள டைரக்டருங்க வாங்க சார், எனக்கு இப்போ டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு பயங்கரமா ஆரம்பிச்சாரா. நான் உட்காந்துருந்தேன். அது பெரிய ஹால், இந்த மாதிரி 100 சோஃபா இருக்கும். இப்படி உட்காந்துருந்தேன். உட்காந்து இப்படி வந்தேன். அடுத்து எந்திரிக்கணும்ல ரெடி ஆகிறதுக்கு. அப்படி யாரு நான் தேவி பிரியாவானாலும் எனக்கு கோவஞ்சனே அப்படிலாம் மொட்டையா பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க.